அமெரிக்காவில் யுபிஎஸ் சரக்கு விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விழுந்து நொறுங்கியதில் 7 பேர் உயிரிழந்தனர். மேலும் 11 பேர் காயமடைந்தனர். ஹவாய் மாகாணத்தின் ஹொனலுலு நகருக்கு யுபிஎஸ் நிறுவனத்தின் சரக்கு விமானம் ஒன்று நேற்று முன்தினம் உள்ளூர் நேரப்படி மாலை 5:15 மணியளவில் புறப்பட்டது. மெக்டொனால்ட் டக்ளஸ் MD-11F ரக அந்த விமானத்தில் 3 விமான ஊழியர்கள் இருந்தனர். விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே கட்டுப்பாட்டை இழந்து விமான நிலையத்தின் அருகே இருந்த வாகன உதிரி பாகம் தயாரிக்கும் ஆலை உள்ளிட்டவை இருந்த பகுதியில் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானம் தீப்பிடித்து எரிந்தது. இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த 3 பேரும் உயிரிழந்தனர். மேலும் தரையில் நின்று கொண்டிருந்த 11 பேர் காயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த பயங்கர விபத்தை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சுமார் 200க்கும் மேற்பட்ட அவசர கால மீட்பு படையினர் விரைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். விபத்து காரணமாக லூயிஸ்வில் விமான நிலையம் இரவு முழுவதும் மூடப்பட்டது. பின்னர் நேற்று காலை மீண்டும் விமான சேவைகளை தொடங்கியது. மேலும் அந்த பகுதியில் பணியில் இருந்த சிலரை காணவில்லை என்றும் கூறப்படுகிறது. தொடர்ந்து மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.